புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டமாகும். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகும் கூட தனி சமஸ்தானமாக விளங்கியது புதுக்கோட்டை மாவட்டம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு பெருமை உண்டு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் கொண்டதாகும். ரயில்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலர் ஒருவர் தினந்தோறும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலுமே தானியங்கள், தண்ணீர் வைத்து பராமரித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் முன்வந்து தேசிய பறவைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இப்போ தினந்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலுமே மயில்கள் தனது தோகை விரித்து ஆடுவது பொதுமக்கள் தொடர்ந்து பார்ப்பதும் ஒரு 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 சுற்றுலாத்தலமாக மாறி வருகிறது. இதை பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன். திருவள்ளூர்லேருந்து வரேன். நான் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து 100 ஏக்கர் மேற்கொண்ட ஒரு வனப்பகுதியாக இருக்குது. இந்த வனப்பகுதியில் தான் நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்குது. இந்த வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட மயில்கள் வந்து வாழ்கின்றன. இதுக்கு இப்போது வறட்சி நேரனால இப்போ இதுக்கு உண்டான தீனியும் சரி, இதுக்கு உண்டான தண்ணியும் சரி இப்போது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட அது இந்த மயில்களுக்கும் மற்ற பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் காலையில் வந்து உணவு போடுறேன், தண்ணியும் வைக்கிறேன். இது நம்ம சமூக ஆர்வலர்கள் யாராக இருந்தாலும் இது கலந்துக்கிட்டு அவங்களும் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாவட்ட பொறுப்பில் இருக்க இதை துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் இதுக்கு உதவி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா